சென்னை மாநகர பேருந்துகள்ல இனி காசு கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதற்காக ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயமா ஸ்மார்ட் கார்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஸ்மார்ட் கார்டு எப்படி வாங்கணும், குறிப்பா பொதுமக்கள் அதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கறது குறித்து நேரடியா நம்ம பார்க்கலாம். குறிப்பா பாரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேம்புக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க வந்து ஏராளமானவர் இந்த ஸ்மார்ட் கார்டு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் கார்டு இப்போ வந்து ரொம்ப பயன்பாட்டுக்கு ரொம்ப பயன்படும். ஏன்னா குறிப்பா நம்ம ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயின்ல இந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது எப்படி அதை வாங்குறது அப்படிங்கறது குறித்து பேசலாம். சிஸ்டர் வணக்கம், சொல்லுங்க எப்படி இருக்கு, மக்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க வாங்குறதுக்கு ஸ்மார்ட் கார்டு? நிறைய பேர் வராங்க வாங்குறதுக்கு. ஆக்சுவலா வந்து இந்த கார்டை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம எம்டிசி பேருந்துகள்ல ஏற்கனவே வந்து நம்ம கட்டணம் செலுத்தி வந்து நம்ம வந்து எல்லா டிக்கெட்டும் வாங்குவோம். அதாவது ஒரு 100 ரூபாவோ 10 ரூபாவோ 20 ரூபாவோ சில்லறையோ அந்த மாதிரி கொடுத்து வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து எங்க டிராவல் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான பணத்தை வந்து நம்ம செலுத்துவோம். ஆனா இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு மூலியமா தற்போது இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டு மூலியமா ஒரு கார்டு வச்சுக்கலாம். அந்த கார்டு வந்து முழுக்க வந்து நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்றீங்களோ அவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிட்டு பஸ்ல வந்து ஈஸியா டேப் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம கண்டக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து எந்த லொகேஷன் போறோம் அப்படிங்கறத சொன்னா போதும், அவங்க வந்து டேப் பண்ணி நமக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு செகண்ட்ல ஆகிறதா சொல்றாங்க. ஸோ அது எவ்வளவு வேகமா நடக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கு. இதுதான் அந்த ஸ்மார்ட் கார்ட்ஸ். அதாவது எஸ்பிஐல எம்டிசினுடைய நேமோட இருக்கும். ஏற்கனவே வந்து மெட்ரோல வந்து இதே மாதிரியான ஒரு கார்டு வந்து ரூபே கார்டு வந்து கொடுத்திருந்தாங்க. சிங்கார சென்னை அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் அப்படியே பண்ணிடுவீங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், மொபைல் நம்பர் சொல்லுங்க. 81 இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டேன். அந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு எனக்கு வந்து மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து அவங்க சொன்னா கார்டை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறவங்க 100 ருபீஸ் டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த 100 ருபீஸ்மே முழுக்க வந்து நீங்க டிக்கெட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்டுக்கான எந்த சார்ஜஸும் இல்லைன்னு சொல்லி எம்டிசி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கார்டுக்கு எந்த அமௌண்ட் கிடையாது. டாப் அப் பண்ணா இந்த 100 ரூபாய் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். 100 ரூபாய்க்கு டிக்கெட் பஸ்ல டிராவல் பண்ணும்போது மெட்ரோல டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிபி கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டாங்கன்னா அந்த கார்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து கேஷா பே பண்ணோம். ஸோ இப்போ இந்த கார்டு வந்து நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ 100 ரூபாய் வந்து நான் பே பண்ணணும். ஸோ இந்த கார்டு எப்படி இருக்குன்றதை அப்படியே பார்த்துடலாம். அந்த கார்டை வந்து வாங்கிட்டேன். இந்த கார்டுல இப்போ எப்படி எல்லாம் நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு டிராவல் பண்ணி பார்த்துடலாம். குறிப்பா ஏற்கனவே மெட்ரோல வந்து இந்த மாதிரி வந்து கார்டு இருக்கு. அந்த மெட்ரோ கார்டை தான் இப்போ எம்டிசிக்கும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. பஸ் வந்து தயாரா இருக்கு. ஸோ ஏன்னா நேற்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால பஸ்ல வந்து எப்படி அக்செப்ட் பண்றாங்க, கண்டக்டர்ஸ்க்கு வந்து இது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பத்திலாம் டிராவல் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து பயன்படுத்தி டிராவல் பண்றதுக்கு நேற்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது இன்னையில இருந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சா? ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ எனக்கு அடுத்த ஸ்டாப் போகணும். எப்படி நான் இதை ட்ரை பண்றது? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம வந்து இப்போ பிராட்வேல இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீச் ஸ்டேஷன். ஸோ பீச் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கார்டு யூபிஐ. இப்போ அந்த நம்ம கார்டு வந்து எம்சி கார்டு வந்துருக்கு. ஸோ அந்த எம்சியை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம கார்டு இந்த கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கார்டை கொடுக்க போறேன். எவ்வளவு செகண்ட்ல ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, எம்சி கார்டு கொடுக்குறோம். அவ்வளோதான். ஒரு செகண்ட் கூட கிடையாது. ஸோ ஜஸ்ட் ப்ரொசீட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்றேன். இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம பயணிகளுடைய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து சேஞ்ச் கொண்டு வரணும். ஏன்னா சின்ன பேருந்துகளை, குறிப்பா அந்த மாநகர பேருந்துகள்ல சாதாரண கட்டணம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான சேஞ்சஸ் எல்லாம் வந்து நிறைய சிரமமா இருக்கு. அது ரொம்ப சிக்கல் தானே. இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட சில்லறை கிடையாது. இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒன் டேப் தான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுக்கு டிக்கெட் வந்துருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இன்னையில இருந்து இது பயன்பாட்டுக்கு வந்தனால எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு சுலபமா இருக்கு. அவங்களுக்கு சில்லறை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பேசஞ்சர் கொடுக்குறாங்க, நம்ம டேப் பண்ண போறோம்.
உடனே டிக்கெட் வந்துட போகுது. ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட், நல்ல திட்டம் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணது. ரொம்ப நல்ல திட்டம் தான். மக்கள் மத்தியில நிறைய ரீச் ஆயிடுச்சா? நீங்க நிறைய அட்வைஸ் பண்றீங்க? நிறைய பேருக்கு நாங்க ஆல்ரெடி யூபிஐ கார்டு இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த கார்டு கொடுத்தோம் இன்னையில இருந்து நடைமுறைப்படுத்துறதுனால இன்னையில இருந்து நிறைய பேர் பயன்படுது. இது வரைக்கும் நான் ஒரு 30-40 பேர்கிட்ட டேப் பண்ணி டிக்கெட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இது பொதுமக்களுக்கும் இது வந்து புதுசா எதுவும் தெரியல, அவங்களுக்கு ஈஸியா சுலபமா இருக்கு. ஜஸ்ட் ஒரு டேப், அவங்க தான் நம்ம சொல்லி தரணும்னு இல்லை, அவங்க டேப் பண்றாங்க டிக்கெட் வந்துருது. ஸோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு இதனால. ஓகே. ஸோ ஏற்கனவே நிறைய டிஜிட்டல் மையத்துல வந்து நிறைய டிஜிட்டலா நிறைய மாத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான டிக்கெட் முறைகள்லாம் மாறப்பட்டிருக்கு. அதே போல வந்து மெட்ரோ ட்ரெயின்ல நம்ம டிக்கெட் வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் எம்டிசி பேருந்துல எப்போ வந்து இது வரும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. குறிப்பா நம்ம லண்டன் போன்ற பெரும் நகரங்கள்ல இது மாதிரியான ஸ்மார்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்கெட் வந்து எடுக்க முடியும். இப்போ எம்டிசி பேருந்துல சென்னையில கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பா விரைவில் குறிப்பா புறநகர் ரயில் சேவை, அதாவது சபர்பன் ட்ரெயின்லயும் இந்த டேப் மிஷின் வந்து வர இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாவே இதே இந்த கார்டை பயன்படுத்தி சென்னையினுடைய எந்த பகுதிக்கு போகக்கூடிய மக்களும் குறிப்பா நம்ம வந்து எம்டிசி பஸ்ல ஏறலாம், மெட்ரோல ஏறலாம், ட்ரெயின்ல ஏறலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே கனெக்டிவிட்டியோட இந்த கார்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அப்படின்றதுனால பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. சோ விரைவில் அடுத்த சில நாட்களுக்குள்ளாக பெரும்பாலான மக்கள் கையில, குறிப்பா பேருந்து பயணம் செய்யக்கூடிய மக்கள் கையில இந்த கார்டு இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பாக்கணும், இப்பதான் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்கலாம் எப்படி யூஸ் ஆகுது. மெட்ரோ யூஸ் ஆகுது, ட்ரெயின் யூஸ் ஆகுது, பஸ் யூஸ் ஆகுது. பட் இது என்ன டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியல. பஸ்ல நான் ட்ரெயின் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ட்ரெயின் மெட்ரோ அதிகமாக யூஸ் பண்ணுவேன். யூஸ் ஆகுது. இப்போ நீங்க டிக்கெட் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகும்? இப்போ இந்த மாதிரி போறது கியூல நிக்க தேவையில்ல, அதுல சில்லற ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம 30 ரூபா டிக்கெட்னா நம்ம 30 ரூபா டிக்கெட் நாங்க சில்லற கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாங்க. இங்க பஸ் டெப்போலையும் பண்ணிக்கலாமா, பஸ்லயும் பண்ணிக்கலாமா, அதுக்கப்புறம் வந்து மெட்ரோலையும் பண்ணிக்கலான்றாங்க. எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க ஆப்லயும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். பரவாயில்ல. அதாவது ரெகுலரா போறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். டைம் மிச்சமாகும். சேஞ்சு வந்து கண்ட்ராக்டர்களுக்கும் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது டிக்கெட் வாங்குறதுக்கு ஒவ்வொரு டைமும் இப்போ நிற்கிறது வந்து கால நேரம் இருக்கிற காலத்தில் இது மாதிரி ஒரு இது வருது, நம்ம அப்டேட் ஆகுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். இதை எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ கொஞ்சம் ஆரம்பம் வெளிநாட்டில் இது மாதிரி இருக்குதுன்றதான் யோசனை பண்ணுறோம். இப்போ இது வந்துருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் இப்போ நேரத்தை கருதி இதை வாங்குறது நல்லது தான். இந்த கார்டு பற்றி தெரிஞ்சுதா? எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு வாங்குறது? அரசியலுக்காக 5 மினிட்ஸில் வாங்கிட்டோம். 5 மினிட்ஸ். இந்த கார்டு எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி பயன்படுத்துவாங்க? மெட்ரோ ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும். எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது, இனிமேல் தானா போய் பார்த்தா தான் தெரியும். வழக்கமாக வந்து என்ன சிக்கல் இருக்கும்? டிக்கெட் எடுக்கும்போது எப்படி இருக்கும்? டிக்கெட் எடுக்கிறது இல்லை, 1000 ரூபா பாஸ். 1000 ரூபாய். இப்போ இனிமேல் இந்த கார்டு? ஆமாம், கார்டு ரெண்டுமே. ஓகே, தேங்க்ஸ் சார். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ உதவியோட வந்து எம்டிசி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட பைன் லேப்ன்ற தொழில்நுட்ப கருவி மூலமா இதனோட ரீசார்ஜ் பண்றது, பேலன்ஸ் அப்டேட் பண்றது. சார் இது உங்க கார்டு ஸ்மார்ட் கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பைன் லேப்ன்ற மிஷின்ல எஸ்பிஐ உதவியோட அவங்க அந்த எவ்வளவு அமௌண்ட் போடுறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான வேல்யூ கொடுத்துட்டு அதுல ரீசார்ஜ் அப்டேட் கொடுத்தாங்கன்னா உங்க கார்டுக்கு அந்த அமௌண்ட் அப்டேட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போன்பே, எஸ்பிஐயோட யூனோ ஆப், இந்த மாதிரி செயலிகள் மூலியமா நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க செல்ஃபா கூட பண்ணிக்கலாம். இங்க வரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. எளிய மக்கள் வந்து இங்க பண்ணிக்கலாம் அப்படின்றது. நம்ம வந்து என்ன வெப்சைட்டுக்குள்ள போனோம்? யோனோ இது ஆப், எஸ்பிஐ வெப்சைட், அதுக்கு போட்டு உங்க கார்டோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எவ்வளவு மேனுவல் ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டு உங்களோட யூபிஐ மூலியமாவோ அல்லது உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமாவோ இதுல டாப் அப் நீங்க பண்ணிக்கலாம். இதுல வந்து நமக்கு இதுதான் நம்மளுடைய இந்த ஒரு 16 நம்பர் தான் வந்து உங்களோட ஐடென்டிட்டி நம்பர். அந்த நம்பரை போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து தவறா எதுவும் மிஸ்யூஸ் ஆக சான்ஸ் இல்ல. இந்த ஒரு அட்டை பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல ஒருத்தர் ஒரு நம்பருக்கு கொடுப்பாங்க. இந்த அட்டையை வச்சுட்டு குடும்பத்துல யார் வேணாலும் டிராவல் பண்ணிக்கலாம். நம்ம பின் நம்பர் போட வேண்டிய பின் நம்பர் போட தேவையில்ல. இது எளிய முறையில வந்து நீங்க டூப்ளிகேட் வாங்கும்போது அந்த 500 ரூபாய் இந்த கார்டுல ஆட் ஆயிடும். டூப்ளிகேட்டும் வாங்கிக்கலாம். அதுல இந்த விட்டுப்பட்ட அமௌண்ட் வந்து இதுல இருக்கும்.
ஓகே சோ டூப்ளிகேட் நம்மளால வாங்க. ஆமா, இது இந்த அமௌண்ட்டுக்கு வந்து காலவரையற்றது. இந்த கார்டு எக்ஸ்பைரி ஆகாத வரை இந்த அமௌண்ட் அதிலே தான் இருக்கும். இது expiry நீங்க எப்ப date வேணாலும் எதுவும் இருக்கும். இருக்கா? கார்டுக்கு உண்டான எக்ஸ்பைரி டேட் இதிலே கொடுத்துருக்காங்க, Actually அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுல. இதுல நான் வந்து ஒரு 5 ரூபாய் தான் வச்சிருக்கேன். 5 ரூபாய் தான் என்னோட டிராவல் டிக்கெட்னா 5 ரூபாய் யூஸ் 5 ரூபா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ஆமா, யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையில ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சென்னை மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல ஏராளமான மெட்ரோ ட்ரெயின்களும் இயக்கப்படுகிறது. இனி இதுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து நம்ம நேரத்தை செலவழிக்க தேவையில்லை. இந்த ஒரே ஸ்மார்ட் கார்டு மூலியமா நம்மளுடைய பயணத்தை வந்து எளிதாக்கக்கூடிய வகையில எம்டிசியும் அதே போல மெட்ரோவுக்கும் இணைக்கக்கூடிய வகையில இந்த கார்டை டேப் பண்ணி ஈஸியா டிக்கெட் எடுக்கக்கூடிய நடைமுறை முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. விரைவில் புறநகர் ரயில் சேவை அதாவது சபர்பன் ட்ரெயினுக்கும் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறதுனால பெரும்பாலான சென்னை மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள திட்டமாக அமையும் மாற்று கருத்து இல்லை. ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.